123 சங்கீதத்தில் 123 சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 123வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஸோ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த 21 நாள் ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். தேவ மனுஷன் இந்த இடத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நாங்கள் ஆண்டவரை விட மாட்டோம். இது ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை சார்ந்தது. அதான் தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் அவனோட போராடி மேற்கொள்ளாததை பார்த்து, என்னை விட்டு பொழுது விடிது, நான் போகும். உடனே அவர் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு தெரியும். அப்பதான் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது பாருங்களேன். போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நீ மனுஷனோடையும் போராடி மேற்கொண்ட, இப்ப யாரோட போராடி மேற்கொண்ட? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பரம்பரையா அது இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க சுமந்தே ஆகணும்னு சிலது இருக்கும். 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதான் நான் ஊழியம் செய்ய வந்த அந்த புதிதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு சாபம் இருக்குது. அது என்ன சாபம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் 45 வயதிற்கு மேல் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 45 வயசுக்கு மேலே ஆண்கள் அந்த வீட்டில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதுதான். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு, இல்லாண்டவரே நான் அப்படி சாக கொடுக்க மாட்டேன், நான் அப்படி விட மாட்டேன், என் குடும்பத்தில் இந்த நபர் உயிரோட வேணும், அந்த சாபங்கள் எதுவாக இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி கர்த்தர் இன்றைக்கு அவர்களை தீர்க்க ஆயுசோட ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறாரு. அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் அது தொடர்கிறதா கூட இருக்கலாம். அது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கலாம், யாருடைய சாபமாக இருக்கலாம், ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக நின்றதா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தில் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, இல்லை ஆண்டவரே நான் அதை உடைச்சு ஜெபிக்கிறேன், நீங்கள் இரக்கம் செய்யணும் எனக்கு. சில விஷயத்த ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்றதற்கு நீங்க முன்னாடி போகணும். அதான் வேதம் சொல்லுது. அநீதி உள்ள அந்த ராஜாவினிடத்துல அந்த ஸ்திரீ போய் நின்று எனக்கு இரக்கம் செய்யணும்னு அடிக்கடி தொந்தரவு பண்றதுனால அந்த ராஜா என்ன பண்ணாராமா, அந்த அம்மாவுக்கு இரக்கம் பண்ணினாராமா. அப்போ சிலது நமக்கு இரக்கம் கிடைக்காம இருக்கும். அதை சும்மா விடாம அந்த இரக்கத்தை தான், நீர் எங்களுக்கு இரக்கம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு தலைப்பில் தான் இந்த ஜெபத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த ஜெபத்தை நம்ம 21 நாட்கள் நடத்தி நிறைய அற்புதத்தை நம்முடைய கண்கள் பார்த்துருக்குது. நிறைய சாட்சிகள் சபையில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்போது இந்த ஜெபத்திலையும் ஆண்டவர் காதுகளில் கேட்க பண்றது மட்டும் இல்லை, உங்க வாய் சொல்ல வைப்பார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? போன ஜெபத்தில் நீங்க காதுகளில் கேட்டிருக்கலாம், ஆனா இந்த ஜெபத்தில் நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாயினால கர்த்தர் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார். நீங்கள் சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீர் என்னை சாட்சி சொல்ல வைக்க போகிறதற்காக, நான் என்னுடைய வாயினால் அந்த சாட்சியை சொல்ல போகிறதற்காக நன்றி.
ஆமென் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு விசேஷமாக இந்த இரக்கத்தை குறித்து நான் தியானிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஆண்டவருடைய 2 விதமான இரக்கத்தை குறித்து உங்களோட சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு கடந்து போகலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து டெய்லி வந்து காலையில் 5 o'clock இங்கே நமக்கு நடக்கும். ஜீசஸ் கால்ஸ் இந்த ப்ரேயர் டவரில் டெய்லி 5 மணிக்கு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலையிலே உங்களுக்கு நடக்கும். மாலையிலே 6:15 மணிக்கு மாலையில் நடக்கும். நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் டெய்லி காலையில் 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகும். அவர்களும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாக வருகிறவர்கள் நேரடியாக வரலாம். உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லாரையுமே இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு அன்னைக்கு பேசுறதனுடைய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வைத்து நீங்கள் அந்த நாள் முழுதும் ஜெபம் பண்ணி கடந்து போகும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் போக 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 அந்த ஜெபத்தை வந்து நம்ம வந்து ஒன்றொன்னா நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த 21 நாட்களையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கும் தருவார், நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய பட்டணத்திற்கும் தருவார். ஆமென். ஸோ இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் வந்து வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி பேசும்படியாய் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா நமக்காக இறங்குகிற கர்த்தர். அவர் இறங்குகிறவர். அவருடைய இரக்கம் வந்து பெரியது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அது உலகத்துல 2 மனிதர்களை நம்ம வித்தியாசமா பார்க்க முடியும். இரக்கத்தை பெற்ற ஜனம், இரக்கத்தை பெறாத ஜனம். இரக்கத்தை பெற்ற ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும். எல்லாமே ஆச்சரியமா தான் நடக்கும். அவங்களுக்கு எந்த தாளந்துகள் இருக்காது, அவங்களுக்கு பின்னணி இருக்காது, அவங்க எதுவுமே செய்ய தெரியாது. அவங்களுக்கு பொதுவாக கேட்க போனா ஏன் நடக்குதுன்னா எப்படி நடக்குதுன்னு அவங்கள கேட்டால் அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரியல. அதான் குருவி விழுந்து பனம் மலம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல. குருவி வந்து விழுந்துச்சாமா, கரெக்டாக வந்து அது தொப்புன்னு கீழே விழுந்துச்சாமா. அப்படின்னா இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா பழுக்கும்போது நல்லா பழுத்ததை வந்து நீங்கள் வந்து கையில் அப்படி லைட்டாக தொட்டால் போதும். அதை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. பச்சையாக இருக்கும்போது தான் அதை பிடிச்சி இழுத்து நீங்கள் எடுக்கணும். ஆனால் நல்லா அந்த மரத்துலேயே அது பழுத்துச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக அப்படி கையை வச்சாலே நம்ம கையில் வந்துடும். நான் அதை வந்து டைரெக்டாக அப்படி கையில் எடுத்துருக்கிறேன். அந்த பழுத்த மாம்பழத்தை கையை தொட்ட உடனே கையில் வந்துடும். அப்போது ஏற்கனவே அது வந்து பழுத்திருக்கிறதுனால அந்த டைம் வந்து அந்த குருவி உட்கார்ந்தோன்னா அது விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற மனுஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது எதுவுமே இருக்காது. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இது வரைக்கும் எத்தனையோ பேர் நினைச்சு நடக்காது. அவங்களுக்கெல்லாம் தலைகளை நிற்பாங்க, ஒன்றும் புரியாது. ஆனால் இவங்களுக்கு நடக்கும். அதுதான் கர்த்தருடைய இரக்கம். அப்போ அந்த இரக்கத்தை ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். திரளான ஜனங்கள் வந்து அவ்வளவு கால்நடையாய் நடந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவங்க பசியையும் பார்க்காம தேவ சமூகத்துல இருந்த உடனே அவங்க மேல ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் வருது பாருங்க. உடனே ஆண்டவர் இறங்குறாரு. இறங்கி சொல்றாரு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமா? அப்போ அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு இத்தனை பேருக்கு எப்படி ஆண்டவரே சாப்பாடு கொடுக்க முடியும்? அது என்ன பெரிய விஷயம், என்ன இருக்கு? உடனே 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்களாம். அப்போ அந்த இரக்கம் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆகாரத்தை கொடுத்து அனுப்புது. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அங்க எந்த வழியே இல்லைன்னாலும் நமக்காக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அப்போ அந்த இரக்கத்தை சம்பாதிக்கணும். ஆண்டவர் வந்து இன்றைக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார்.